எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு அதெல்லாம். நான்லாம் அதை பார்த்துட்டு 2 நாள் தூங்கவே இல்லை. அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. எங்கோ யாருக்கோ நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இங்கேயும் நடக்குது. நம்ம பக்கத்து தெருவில் நடக்குது, நம்ம டிஸ்ட்ரிக்டில் நடக்குது, நம்ம ஸ்டேட்டில் நடக்குது. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ரேப் கேஸ் பதிவாகுது. பதிவாகிறதே அவ்வளோ ஆகுதுன்னும் போது பதிவாகாமல் எத்தனை கேஸ் இருக்கும்? சொல்லாமல் எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க? ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைங்களுக்கு நடக்கிறத கூட விட்டுருங்க. அவங்க ஒன்று அதை கடந்து போயிடுவாங்க, இல்லை அதை 4 பேர்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் சொல்லக்கூட தெரியாத பிள்ளைங்களுக்கு நடக்கும்போது, ஒரு 10 வயசுக்கு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு நடக்கும்போது அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு வன்கொடுமையை அவங்க அனுபவிக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு தள்ளப்படுவாங்க, எவ்வளோ பெரிய ட்ராமாவாக அது அவங்களுக்கு மாறும். நினச்சாலே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. பெண் பிள்ளைங்க மட்டும் இல்லை, ஆண் பிள்ளைங்களையும் தான் சொல்கிறேன். பொதுவாக இந்த பிரச்சனை பெண் பிள்ளைங்களுக்கு மட்டுமே இருந்ததுனால நான் ஒவ்வொரு டைம் சொல்லும்போது பெண் பிள்ளைங்கள் மட்டும் குறிப்பிடுறேன். இது பொதுவாக பெண் பிள்ளைங்கள் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு நடக்குது. 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நடந்தால் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? என்னன்னு சொல்ல தெரியும்? சொல்ல தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன். எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க. அந்த மாதிரி குழந்தைங்களாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பாலியல் ரீதியான சீண்டல்கள் மட்டும் இல்லை, அப்யூசிவான வேர்ட்ஸ் பேசுகிறது கூட அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வகையான வன்கொடுமை தான். அந்த மாதிரி அப்யூசிவான வேர்ட்ஸை பார்த்த குழந்தைங்க கூட எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. சமூகம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. மிகப்பெரிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அடுத்த தலைமுறையை நம்ம தான் முன்னோக்கி கொண்டு போகிறோம். நமக்கு இது மிகப்பெரிய பொறுப்பு தான். இருக்கவங்களையும் நம்ம மாற்றணும், அடுத்த தலைமுறைக்கும் நம்ம சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும்.